தமிழ்நாடு அரசாங்கம் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. என்ன தேர்தல் காலத்தில் அவங்க தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. 5 ஏக்கர் வரைக்கும் விவசாய கூட்டுறவு பயிர்க்கடன் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நாங்கள் முழுமையாக கடனை தள்ளுபடி செய்வோம். 5 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடன்ல 50% தள்ளுபடி பண்ணணும்னு வாக்குறுதி அவங்க தான் கொடுத்தாங்க. கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக இன்றைய தினம் நாங்க விவசாயிகள் பூரா முதலமைச்சர் முதல் கையெழுத்திலே விவசாயிகள் கடன் தள்ளுபடி சம்பந்தமா அறிவிப்பு வெளியிட எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வெளியிடல. இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தை விவசாயிகளுக்கு அளிக்குது. அவங்க சொல்ற 14,22,000 பேர் பயனளிப்பார்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே கூட்டுறவு வங்கிகள்ல கடன் வாங்கி இருக்கக்கூடிய விவசாயிகள் குழுக்கடனாக ஒரு 20 பேர் 10 பேர் கொண்ட விவசாயிகள் இல்லாத விவசாய தொழிலாளிகள் இருக்கக்கூடியவர்கள் விவசாயிகள் 5,000, 15,000, 20,000 வாங்கியிருக்கக்கூடிய அந்த பகுதியினருக்கு அந்த தள்ளுபடி என்பது அந்த எண்ணிக்கை என்பது வருது. நிலத்தை வைத்து 2.5 ஏக்கர் அது குறு விவசாயி அவர் வாங்கியிருக்கக்கூடிய கடன், அல்லது 5 ஏக்கருக்குள்ள இருக்கக்கூடிய சிறு விவசாயி வாங்கியிருக்கக்கூடிய கடன், இந்த கடனை முழுவா தள்ளுபடி பண்ணணும்னு நாங்க சொல்றோம். 5 ஏக்கருக்கு உள்ளத அப்படி தள்ளுபடி பண்ணும்போதுதான் பெரும்பகுதியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது பயனளிக்கும். அதே போல 5 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்பது அவர்கள் அறிவித்த கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் தள்ளுபடி செஞ்சாதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட்டுறவு பயிர்க்கடன் பெற்றக்கூடிய விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடியாக அது இருக்கும்.